கடைசி படம் ஜனநாயகன். ஆனால் அதை கூட நிம்மதியாக ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கரண்ட் அப்டேட் இருக்குது. நம்ம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்ன பிரச்சனை சொல்கிறேன். ஜனவரி 9 வெளியாக வேண்டிய ஜனநாயகன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து 2-3 நாள் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக மாதிரி வாய்ப்பு இருக்குது. என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஏ படமா இல்லை ஏ படமா அப்படின்னு சர்டிஃபிகேட்டே ஒன்றும் வராமல் இருக்குது. இந்த சர்டிஃபிகேட் யார் கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டில் இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான் பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ சென்சார் போர்டுகிட்ட இருந்து அந்த சர்டிஃபிகேட் வாங்கினா மட்டும்தான் நம்மளால் ப்ராப்பராக நம்ம இந்தியாவில் நம்ம படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டே சென்சார் போர்டுக்கு அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்துட்டு சில கரெக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா படக்குழு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு எல்லா கரெக்ஷனும் பண்ணி திருப்பி வந்து சென்சார் போர்ட்டே கொடுத்துட்டாங்க. அவங்க 2ஆம் தரம் பார்த்துட்டு சரி இந்த டே கரெக்டாக இருக்கேன் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிருக்கேன் உங்களுக்கு யூஏ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டாங்க போல. இன்னும் பிரச்சனைலாம் இருக்குது, நாங்கள் இன்னும் பார்த்துட்டு பொறுமையாக தான் சொல்லுவோம் மாதிரி இழுத்தடிக்காங்களாமா. ஸோ இதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா நேராக பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா முறையிட்டிருக்காங்க. அங்கே வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி படம் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டில் வந்து சர்டிஃபிகேட் வராமல் இழுத்தடிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி காலையில் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கலாமா வேண்டாம் வந்து 9ஆம் தேதி காலையில் தான் தீர்ப்பே சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது அதை விட பெரிய ட்விஸ்ட் ஆகி போச்சு. ஸோ இருந்தாலும் நம்ம தலைவர் படம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை இல்லாமல் வெளியே வரவே வராது. அதே மாதிரி இந்த படம் மாட்டிக்கிட்டு அவர் அரசியலுக்கு வராரோ அந்த ப்ரெஷர் இருக்குமோ அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வேறு நமக்கு கேள்வியெல்லாம் எழும்புது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.